கண்மணி, நீ கிளம்பு உன் ரூமுக்கு. பாட்டி என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. நான் இங்க அத்தை கூட அவங்க ரூம்ல தான் இருக்கணும். நான் இங்கதான் படுப்பேன் பாட்டி. பூர்ணிமா பூஜை பண்ணாதனாலதான் சிவகாமிக்கு இப்படி ஆயிடுச்சு. சிவகாமி உடனே குணமாகணும்னா நம்ம இன்னைக்கே சந்திர பூஜையை பண்ணியாகணும். அதுக்கு தம்பதிக எல்லாரும் சேர்ந்து விளக்கேத்தி சந்திரனை வழிபடணும். அதனால அன்பும் கண்மணியும் சேர்ந்து இந்த பூஜைய நிறைவேற்றியே ஆகணும். பாட்டி வேற ஒரு ரூட்ல தனியா போயிட்டு இருக்காங்க. கண்மணியும் அன்பையும் மொட்டை மாடியில தனியா விடுறதுதான் பாட்டியோட பிளானே. நாம அனாவசியமா அதை போய் கெடுக்க வேண்டாம். உங்க ரெண்டு பேரும் எதுக்காக மாடிக்கு கூட்டிட்டு வந்தோம்? இப்படி தனித்தனியா நின்னு நிலாவை வேடிக்கை பாக்குறதுக்கா? ரெண்டு பேரும் வாங்க, வந்து இங்க உட்காருங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விளக்கேத்துங்க. ரெண்டு பேரும் கை கோத்துக்கோங்க. அப்படியே நிலாவை பார்த்து என்னன்னைக்கும் நீங்க சந்தோஷமா பிரகாசமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிலா தெரியுதா? இப்போ அப்படியே பேராண்டிய பாரு. இப்போ ரெண்டு பேரும் விளக்க அணையாம பாத்துக்கோங்க. கைய ஒன்னா சேர்த்து பிடிங்க. இந்த தீபம் அதுவா அணைற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கணும். இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்ப என்ன பேசினாலும் கண்டிப்பா அம்மாவுக்காக அவ இங்க இருந்து எழுப்பி போக மாட்டான்.